அமெரிக்காவின் மத்திய குற்றப்புலனாய்வுத் துறையான FBI சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் தேடப்பட்டு வந்த வங்காளதேச ஆடவனை மலேசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தியுள்ளது. 28 வயதான ஜுவைடோல் அமீன் எனும் அந்த இளைஞன் அனைத்துலக அளவில் இணையம் வாயிலாக குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்யும் கட்டமைப்பை நடத்தி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் மலேசிய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக FBI இயக்குநர் கஷ்யப் பிரமோத் பத்தேல் கூறினார். இதற்காக மலேசிய அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மலேசியாவில் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் ஏற்றுவதற்காக அந்த சந்தேக நபரை 3 FBI அதிகாரிகள் அழைத்துச் செல்லும் புகைப்படம் ஒன்றையும் பட்டேல் வெளியிட்டுள்ளார். இச்சம்பவம் அனைத்துலக அளவில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் முயற்சியில் அமெரிக்கா மற்றும் மலேசியா இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு என்ரிகோ சினிமாவின் ஏற்பாட்டில் நம்ம பள்ளியில இளைய வர்த்தக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய பள்ளியில் ஏற்கனவே 50 மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் இந்த ப்ரோக்ராம் மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்க பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அகாடமிக்லயும் எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதிரி பிசினஸ் துறையிலயும் அவங்க இன்வால்வ் பண்ணி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போலாம் சொல்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் வெரி யங் ஏஜ்ல அது விதைக்கப்படுற ப்ரோக்ராம் தான் இது. அவங்க இப்பயே செஞ்சு ஒரு பணக்காரனா ஆகணும்னு இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க ஆகிறதுக்கு இது ஒரு அஸ்திவாரமா இருக்கும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.